ஆசீர்வாதமான நாள் உங்கள் அனைவருக்கும் மறுபடியும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய நாளுக்கான தேவ வசனம், தியான வசனம் ஆதியாகமம் 16வது அதிகாரம் 1 தொடக்கம் 15 வரையான வசனங்கள். இந்த வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம், இந்த இடத்திலே கீழ்ப்படியாமையின் நிமித்தமாக ஏற்பட்டதான ஒரு விபரீதத்தை குறித்து பேசப்படுகிறது. ஆண்டவர் எங்களுக்கு தெரியும், ஆபிரகாமுக்கு சொன்னார், நான் உன்னுடைய ஜாதியை, அதாவது உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொல்லி இந்த வசனத்தை ஆபிரகாம் விசுவாசித்தது மாத்திரமல்ல, அவனுடைய மனைவியாகிய சாராலும் விசுவாசித்தாள். ஆனாலும் காலப்போக்கிலே நாங்கள் பார்க்கிறோம், இந்த அதிகாரத்துக்கு வரும் பொழுது இதிலே ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. இதன் நிமித்தமாக ஒரு விபரீதத்தை அவர்கள் சந்திக்கிறார்கள். என்னவென்று சொன்னால், சாராள் என்ன செய்கிறார், தன்னுடைய புருஷனாகிய ஆபிரகாமுடைய சந்ததியானது பெருக வேண்டும் என்பதற்காக, இல்லாவிட்டால் அவளுக்குள்ளே ஏற்பட்டதான குற்ற உணர்வின் நிமித்தமாக, தனக்கு பிள்ளை இல்லை என்கிறதான குற்ற உணர்வின் நிமித்தமாக தன்னுடைய வேலைக்காரியாகிய ஆகாரை அவனோடு கூட சயனிக்க செய்து அவள் மூலமாக பிள்ளை பெறுகிறது. இதன் நிமித்தமாக நாங்கள் பார்க்கிறோம், உலகத்துக்கு பெரியதொரு பிரச்சனையை அவள் கொண்டு வருகிறாள். தேவனுடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசியாமல் நாங்கள் கீழ்ப்படியாமல் போகும் பொழுது, ஒரு சில நேரங்களிலே நாங்கள் அதற்கு புறம்பாக இல்லாவிட்டால் அதற்கு எதிர்மறையான காரியங்களை செய்யும் பொழுது அது விபரீதமான காரியங்களை எங்களுக்கு கொண்டு வரும். அதில் நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், 12வது வசனத்திலே தேவனுடைய தூதன் ஆகாரை பார்த்து சொல்கிறார், இவன் துஷ்ட மனுஷனாக இருப்பான், இவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும் என்பதாக, அவனுடைய சகோதரர் கூட அவனுக்கு விரோதமாக இருப்பார்கள் என்று சொல்லி. ஆகவே நீங்கள் இன்றைய நாளில் தேவனுடைய வார்த்தை நீங்கள் கீழ்ப்படிந்து நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது மாத்திரமே ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தான பொருத்தனைகளை ஆண்டவரால் நிறைவேற்ற முடியும். இல்லாவிட்டால் நீங்கள் அதற்கு வேறு வழியை நீங்கள் தேடும் பொழுது நீங்கள் பிரச்சனைக்கு முகம் கொடுக்கிறீர்கள். ஆகவே நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், தேவனுடைய வார்த்தைக்கு ஏற்றபடியான காரியங்களை செய்யும்படியாக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.